பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தேவன் ஒருவர் என்பதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று எழுதியிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நமக்கு ஒரு தேவனாக ஒரு கர்த்தராக இருக்கிறார் என்கிற இந்த அடிப்படை வேத சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளா தான் நம்ம இருக்கிறோம். பட் ஆனாலும் நீங்க புதிய ஏற்பாட்டுல நிறைய இடத்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்கிற இந்த வார்த்தைகளை வந்துட்டு நீங்க அடிக்கடி வந்துட்டு பவுலோட லெட்டர்ஸ்ல வாசிக்க முடியும். குறிப்பா அந்த முதல் அதிகாரத்துல பவுல் எழுதின எல்லா முதல் அதிகாரத்திலையும் வந்துட்டு முதல் ஒரு 2 வசனம் 3 வசனத்துக்குள்ளார நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று எழுதியிருக்கிறது. இதை வாசிக்கிற திருத்துவக்காரர்கள் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணுவாங்கனாக்க, அப்ப இங்க பிதாவை பத்தியும் எழுதியிருக்குது, இயேசு கிறிஸ்துவை பத்தியும் எழுதியிருக்குது, அப்ப இவர்கள் இருவரும் தனித்தனி நபர்கள் தானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. திருத்துவக்காரர்கள் பிதா ஒரு தனிநபர், குமாரன் ஒரு தனிநபர், பரிசுத்தாவி ஒரு தனிநபர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்கிறது வந்துட்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஒரு தேவனாக ஒரு ஆவியாக இருக்கிறார் என்று வேத சத்தியம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படி இருக்கிறப்ப இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இன்றைக்கான பைபிள் ஸ்டடியில நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ரோமர் முதல் அதிகாரம் 3வது வசனம். ரோமன்ஸ் 1. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதே வசனத்தை நீங்க மீண்டும் மீண்டும் புதிய ஏற்பாட்டுல பல புஸ்தகத்துல வாசிக்க முடியும். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்க இது 2 தனி நபர்களை குறிக்கிறதானே அப்படின்னு சொல்லி திருத்துவக்காரர்கள் சொல்றாங்க. இதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். மீண்டும் அதே வசனம் தான். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறது. அப்ப இங்கேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இது 2 தனி நபர்களை குறிப்பதா. அப்படியே 2 கொரிந்தியருக்கு வருவோம். 2 கொரிந்தியர் முதல் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அதே வசனங்கள் தான் மீண்டும் மீண்டும் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது திருத்துவத்தை குறிக்கிறதா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் எங்கே என்கிற கேள்வியை தான் நம்ம கேட்கணும். ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இதை எழுதின தேவ ஆவியானவர் எங்க தனியா வந்துட்டு காண்பிக்கப்படவே இல்லையே. ஏன்னா திருத்துவக்காரர்கள் சொல்றது பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 தனி நபர்களை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதம் வந்துட்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவி இது 3 வந்துட்டு ஒரு தேவனுடைய 3 விதமான தன்மைகளை காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அது 3 different roles of the same almighty God அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். பிதான்னு சொல்லி நமக்கு ஆதியிலே வந்துட்டு சிருஷ்டி கர்த்தரா நமக்கு தெரியும். ஆதியிலே வந்துட்டு சிருஷ்டி கர்த்தரா இருந்த தேவன் எல்லாவற்றையும், வானத்தையும் பூமியும் சகல சிருஷ்டியும் அவர் உண்டாக்கினார். அதனால நம்மளோட உண்டாக்குனவரை பார்த்து பிதா அல்லது பிதாவாகிய தேவன் என்று நாம் சொல்கிறோம். அடுத்து மனிதன் பாவம் செய்த பொழுது மனிதனை ரட்சிக்க ஒருவரும் இல்லை. பிதாவாகிய தேவனே சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல, என்னை அல்லாமல் உங்களுக்கு ரட்சகர் ஒருவரும் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிறார். நீங்க ஏசாயா 43ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தாலோ 43:11 அல்லது ஓசியா 13:4 இந்த 2 வசனங்களையும் என்னை அல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லை என்று பிதாவாகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பிதாவாகிய தேவனை பாலகனாக, குமாரனாக புதிய ஏற்பாட்டுல அவர் மாம்சத்திலே பிறந்து வந்தார். ஏசாயா 9:6 நமக்கு தெரியும். தேவன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று எழுதியிருக்கிறது. நித்திய பிதாவே மாம்சத்துல வெளிப்பட்டதுனாலதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தி 1:3-16 வந்துட்டு சொல்லுது. இப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். எதற்காக தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டன்னு வந்துட்டு, ஏன்னா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அப்பாவும் பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இது ஒரு காரணம். 2வது,
மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வர வேண்டி இருந்தது. சோ தேவன் தான் மாம்சத்துல வெளிப்பட்டார். எந்த தேவன்? நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் பிதாவாகிய தேவனே வந்துட்டு அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க எதனால இங்க பிதாவையும் குமாரனையும் ரெண்டு விதத்துல எழுதப்பட்டிருக்கு. பட் இதை திருத்துவத்தை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த வசனங்களை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இங்க பரிசுத்த ஆவியானவரை பத்தி எழுதவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யார் என்று வேதம் சொல்கிறது? பிதாவாகிய தேவனை தான் பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. பிதா சொல்றாரு, நான் பரிசுத்தர் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? லேவியர் 11:44-45 வசனங்கள்ல நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பிதாவாகிய தேவன் சொல்கிறார். பிதா பரிசுத்தராயிருக்கிறார், பிதா ஆவியாக இருக்கிறார் என்றும் நமக்கு தெரியும். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். இப்ப பிதாவாகிய தேவன் பரிசுத்தராயிருக்கிறார், பிதாவாகிய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருடைய ஆவியின் தன்மையை எங்கெங்கெல்லாம் குறிப்பிடணுமோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவனை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதி இருக்கிறது. இப்ப நம்ம வாசிச்ச 3 வசனங்கள்லையும் அவருடைய ஆவியின் தன்மையை குறிப்பிட வேண்டிய அவசியம் அவருக்கே இல்லைங்க. ரோமர் 1:3, 1 கொரிந்தியர் 1:3, 2 கொரிந்தியர் 1:2 இந்த 3 வசனங்களையும் வாசிச்சோம். ஒரே விஷயம் தான் எழுதி இருக்குது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது திருத்துவத்தை வந்துட்டு எங்கிட்டாவது காண்பிக்குதா? இங்க பரிசுத்தாவியானவரை தனிநபரா வந்துட்டு இங்க எழுதப்பட்டிருக்குதா? எழுதப்படல. அப்படின்னாக்க திருத்துவத்தை இதை வச்சு ப்ரூவ் பண்ணவே முடியாது. அப்படின்னா இங்க ஆவியின் தன்மையை காண்பிக்க வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு இல்லாம இருந்துச்சு. பட் ஆனாலும் பிதாவை குறித்தும் அவர் வந்துட்டு அவருடைய தற்சொரூபமா இருக்கிற குமாரனை குறித்தும் எழுத வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா குமாரன் இல்லாம நம்ம பிதா கிட்ட சென்றடைய முடியாது. வாசிக்கலாமே யோவான் 14:6. யோவான் 14:6, John 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சோ இங்கேயுமே குமாரனை பத்தியும் பிதாவை பத்தியும் எழுதப்பட்டிருக்கு. பட் பிதாவாகிய தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இந்த மாம்சத்துல வெளிப்பட்டவரை தான் நம்ம இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப குமாரன் மூலமா அன்றி பிதா கிட்ட ஒருவராலும் செல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 2வது பகுதியை மட்டும் நல்லா இந்த வசனத்துல புரிஞ்சுக்குங்க. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். மாம்சத்தில் வந்த குமாரனை நம்ம விசுவாசிக்காம வந்துட்டு பிதா கிட்ட சென்றடைய முடியாது என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா பிதாவாகிய தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டிருந்தாலும் மாம்சத்தில் வந்த குமாரனை விசுவசித்தால் மட்டும்தான் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பும் நமக்கு உண்டாகும். அதனாலதான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மாம்சத்தில் வந்த குமாரனுக்கு முக்கியத்துவம் வேணுமோ, மாம்சத்தில் வந்த தேவனை வந்துட்டு நம்ம விசுவாசிக்கணுமோ, அந்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது சிம்பிளி இயேசு கிறிஸ்து என்று எழுதி இருக்கும் வந்துட்டு. சோ எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்குதோ இது அவருடைய மனுஷீக தன்மையை குறிப்பிடுவது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய மனுஷீக தன்மையை நம்ம விசுவசிக்காம தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார் என்கிற இந்த அடிப்படை சுவிசேஷத்தை விசுவாசிக்காம பிதா கிட்ட சென்றடையவே முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 1:3 வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அதே வசனம் தான். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப கவனிச்சு பாருங்க, இது வரைக்கும் 4 கடிதங்கள் பவுல் எழுதினதை வாசிச்சிருக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர் 1 அதிகாரம். இந்த 4 லெட்டர்ஸ்லயுமே வந்துட்டு அவன் பிதாவை குறிச்சு மட்டும் பேசல. வந்துட்டு பிதாவாகிய தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் வந்தார். அவர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் வந்துட்டு இது யாருடைய நாமம்? நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற வசனம் நமக்கு தெரியும். யோவான் 5:43. நான் என் பிதாவினுடைய நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. குமாரன் வந்தது பிதாவினுடைய நாமத்தில் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் வெளிப்படுத்தியது, அவர் எல்லோருக்கும் தெரியப்படுத்தியது பிதாவினுடைய நாமம் என்று யோவான் 17:6 யோவான் 17:26 சொல்லப்பட்டிருக்குது. அப்ப குமாரன் இந்த பூமிக்கு வந்ததே பிதாவினுடைய நாமத்துலதான் வந்திருக்கிறாரு. குமாரன் வளர்ந்த பிறகு அவர் தெரியப்படுத்திய நாமம், அவர் வெளிப்படுத்திய நாமம்
பிதாவினுடைய நாமம் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா எப்பப்பெல்லாம் குமாரனை நம்ம விசுவாசிக்கிறோமோ, பிதாவாகிய தேவனுடைய அந்த மனுஷீக தன்மையை நம்ம விசுவாசித்து தான் வந்துட்டு அவருடைய தெய்வீக தன்மையோடு வந்துட்டு நம்மளால சேர முடியும். அப்படின்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணா மட்டும்தான் பிதாவினுடைய ரட்சிப்பு நமக்கு உண்டு. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் வந்துட்டு அந்த கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னாக்கா அதனாலதான் வந்துட்டு கிறிஸ்துவின் ஆவியை வெளிப்படுத்துறதுக்காக தான் பவுல் வந்துட்டு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு எழுதுறான். அதே போல வாசிக்கிற விசுவாசிகள் எல்லோருமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் பிதா கிட்ட சென்றடைய முடியும். அந்த யோவான் 14:6 தான் இதற்கான அடிப்படை வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா அன்றி பிதா கிட்ட டைரக்டா சென்றடைய முடியாது என்பதற்காக தான் இந்த கடிதத்துல வலியுறுத்தி வந்துட்டு பிதாவையும் குமாரனையும் பத்தி எழுதுறான். எபேசியர் 1:2 வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று இங்க இந்த 5வது புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ரோமர், கொரிந்தியர்ல 2 புஸ்தகத்துல, கலாத்தியர், எபேசியர், இதுவரைக்கும் வாசித்த 5 வசனங்களும் வந்துட்டு பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றுதான் வந்துட்டு சொல்லுது இல்லைங்களா? அப்படின்னாக்க அப்போஸ்தலன் பவுலுக்கு நல்லாவே தெரியும். அவன் கடிதம் எழுதின எல்லா இடத்துலயும் யூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவன் கடிதம் எழுதின எல்லா இடத்துலயும் வந்துட்டு அங்க யூதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் பிதாவை மட்டும்தாங்க விசுவாசிப்பாங்க. அவங்க குமாரனை வந்துட்டு விசுவசிச்சதே கிடையாது. வந்துட்டு யூதர்களில் அநேகர் அவங்க குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ அவங்க விசுவசிச்சதே கிடையாது. உனக்கு இயேசு கிறிஸ்து இல்லைனாக்கா உனக்கு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி ஆணித்தரமா தான் இங்க வந்துட்டு பவுல் வந்துட்டு எழுதுறான். அதனாலதான் நீ பிதாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாக்க உனக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்றைக்கும் நீங்க யூதர்கள் எடுத்துக்கங்க. கடந்த 2000 ஆண்டுகளா நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் அன்பு செய்த தேசம் வந்துட்டு இஸ்ரவேல் தேசம். கர்த்தர் அன்பு செய்த வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தார்கள். பட் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை வேண்டாம், சீசர் தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ராஜா இல்லைன்னு சொல்லி அவரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவரை ரிஜெக்ட் பண்ண பிறகு அவர் மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து விட்டு அவர் உலக ரட்சகராக பூமி எல்லாம் போய் சகல சிருஷ்டியும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இல்லைங்களா? அவர் புறஜாதிகள் எல்லோருக்கும் சுவிசேஷம் பரவும்படி வானத்திலையும் பூமியும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால பூமி முழுவதும் புறப்பட்டு போங்க, யூதர்களுக்கு மட்டுமல்ல பூமி முழுவதும் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் மாம்சத்துல இருக்கும் பொழுது நீங்க யூதர்களுடைய பட்டணங்கள்ல மட்டும்தான் போதிக்கணும், நீங்க புறஜாதி பட்டணங்களுக்கு போகக்கூடாது, சமாரியாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அதே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நீங்க பூமி முழுவதும் போங்கன்னு சொல்லி தன்னுடைய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கும் அவர் அனுப்பிவிட்டார். அப்படின்னாக்க கடந்த 2000 வருஷமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டா? ரட்சிப்பு கிடையாது. அவங்களுக்கு பிதாவை தெரியுங்க, ஆனாலும் குமாரனை அங்கீகரிக்காதனால அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அப்ப இந்த வசனங்கள் எதுவுமே திருத்துவத்தை வந்துட்டு கோடிட்டு காட்டுகிற வசனங்களே கிடையாது. இதை வச்சு திருத்துவத்தை ப்ரூவ் பண்ணவே முடியாது. அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆர்குமெண்டா தான் இருக்கும். ஏன்னா திருத்துவத்தை அவங்க ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு சொல்லி அந்த 3 ரோலும் எழுதப்பட்டிருக்கணும். பட் இந்த வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 ரோல் எழுதப்படவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல மெஜாரிட்டியா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பிதா மற்றும் குமாரன் இந்த 2 ரோலை தான் வந்துட்டு மையப்படுத்தி எழுதியிருக்கும். ஏன்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள் செயல்படுகிறார். ஏன்னா இந்த பரிசுத்தாவியானவர் யார்? இது இயேசு கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்கிறது. இது வந்துட்டு பிதாவினுடைய ஆவி என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆமென். ஆமென். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு மார்க் 13:11 வாசிப்போமே. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். ஆமென். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். மத்தேயு 10:20 வந்துட்டு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவிதான் உங்கள்கிட்ட பேசுறாருன்னு சொல்லி வேதம் சொல்லிச்சு. ஆனா மார்க் 13:11 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை பேசுகிறவர். அப்ப மத்தேயு 10:20 பிதாவின் ஆவின்னு எழுதப்பட்டிருக்கு. மார்க் 13:11 பரிசுத்த ஆவின்னு எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா 2 ஒரே ஆவிதான்.
ரெண்டும் ஒரே ஆவி என்று வேதம் சொல்கிறது. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசித்தாலோ, இல்ல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஆவி என்று எழுதி இருக்கிறது. அப்ப பிதாவின் ஆவியும் பரிசுத்தாவியும் ஒரே ஆவி. அதனாலதான் இங்க பிதாவையும் வந்துட்டு தனித்தனியா பரிசுத்தாவையும் எழுத வேண்டிய அவசியம் பவுலுக்கு இல்லாம இருந்துச்சு. 2 கர்த்தருடைய 2 தன்மைகளை குறித்து தான் இங்க எழுதி இருக்கலாம். வாசித்த 5 வசனங்கள்லயும் ரோமர் 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம், கலாத்தியர், எபேசியர் 1 அதிகாரங்கள்லயே வந்துட்டு கர்த்தருடைய 2 தன்மைகளை பத்தி தான் அவன் எழுதுறான். ஒண்ணு பிதாவாகிய தேவன், 2வது அவர் குமாரனா மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த குமாரனுக்குரிய தன்மையை வந்துட்டு அவன் வெளிப்படுத்துறான். சரி, இந்த பிதாவையும் குமாரனையும் பைபிள்ல எங்கேயாவது ஒருவராக பேசி இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Thessalonians 3:11. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனமா இருக்குது. வந்துட்டு இதை நல்லாவே கவனிச்சுக்குங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இதே தான் நம்ம மற்ற வசனங்கள்ல வாசிச்சோம் இல்லைங்களா? பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவம்னு சொல்லி இந்த வசனம் அதே தான் சொல்லுது. நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. ஒருமையில எழுதப்பட்டிருக்குதுங்க, வழிநடத்துவாராக. இப்ப பிதாவும் குமாரனும் 2 பேருன்னு சொன்னாக்க வழிநடத்துவார்களாக அப்படின்னு சொல்லி பன்மையில எழுதப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? எதற்காக இது ஒருமையில எழுதப்பட்டிருக்குது? வந்துட்டு ஏன்னா பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதற்காக இது ஒருமையில எழுதப்பட்டிருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வசனத்தை மீண்டுமாக ஒரு முறை வாசிப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். இங்க தேவனுடைய 2 தன்மைகள் குறிப்பிடப்பட்டு, ஆனா ஒருமையில தான் வசனம் முடியுது. வழி நடத்துவாராக, வழி நடத்துவார்கள் என்று எழுதப்படல. ஏன்னா இது தனித்தனி நபர்களா இருந்தாக்க, பிதாவும் குமாரனும் 2 தனி நபர்களா இருந்தா வழி நடத்துவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கணும். பட் இங்க பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதனால வந்துட்டு பவுல் தெளிவாவே வந்துட்டு எழுதுறான், வழி நடத்துவாராக. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வாசதையும் பவுல் தான் எழுதியிருக்கான். ரோமர்ல 1 அதிகாரம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல, 2 கொரிந்தியர்ல, கலாத்தியர், எபேசியர்ல நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று பவுல் தான் எழுதியிருக்கான் இல்லைங்களா? அப்படி எழுதின பவுல் தான் இங்க 1 தெசலோனிக்கர் 3:11 வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக என்று ஒருமையில வந்துட்டு எழுதியிருக்கிறான். அப்ப பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதை வந்துட்டு அவன் தெளிவாவே புரிஞ்சுதான் இருக்கான். இது எது ஆக்சிடென்டலா ஒரு வசனத்துல மட்டும் எழுதப்பட்டது கிடையாது. இதே போல மற்ற வசனங்களும் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். நல்ல அந்த வார்த்தைகளை கவனிச்சுங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இதுவும் ரொம்ப அடிப்படையான ஒரு வசனம். பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இப்ப வாசித்த அந்த 2 வசனங்களுமே அடிப்படை வசனங்கள். வந்துட்டு 17வது வசனத்துல 2 தெசலோனிக்கர் 2:17 உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று ஒருவரை குறித்து தான் பேசப்பட்டிருக்குது. ஆனா 16வது வசனத்துல பிதாவும் குமாரனும் இருக்கிறாங்க. 16வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று இயேசு கிறிஸ்துவ பத்தியும் பேசப்பட்டிருக்கு. அதுல கடைசி 3 வார்த்தைகள், 16வது வசனத்துல கடைசி 3 வார்த்தைகள் நம்முடைய பிதாவாகிய தேவனும். சோ 16வது வசனத்தை பார்த்துக்குங்க. முதல் 3 வார்த்தைகள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எழுதி இருக்கிறது. கடைசி 3 வார்த்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்குது. இங்க கர்த்தருடைய 2 தன்மைகளை குறித்து அவன் எழுதுறான். எழுதிட்டு 17வது வசனத்துல வந்துட்டு முடிக்கும் பொழுது உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்ப பிதாவும் குமாரனும் 2 பேருன்னு சொன்னாக்கா உங்களை ஸ்திரப்படுத்துவார்களாக என்று பன்மையில தானே எழுதியிருக்கணும். இங்க பன்மையில வந்துட்டு எழுதப்படவே இல்லையே, ஒருமையில தானே எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னாக்க பிதாவும் குமாரனும் ஒருவர் என்பதை வந்துட்டு அறிந்தவனாக தான் இதை வந்துட்டு பவுல் வந்துட்டு தெளிவாவே எழுதுறான். தொடர்ந்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று
விசுவாசிக்கிறோம். இங்க இயேசுவை குறித்து வந்துட்டு ஆரம்பிக்குது வசனம் இல்லைங்களா? அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இங்க புதிய ஏற்பாட்டுல தேவன் என்கிற வார்த்தை அதிகமாவே பிதாவாகிய தேவனை குறிக்கிற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும். தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அப்ப பூமிக்கு யாருங்க வரா? பிதா வராரா இல்ல இயேசு கிறிஸ்து வராரா? இயேசு கிறிஸ்து தான் பூமிக்கு வருகிறாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இயேசுவானவர் பூமிக்கு வரும் பொழுது இயேசுவுக்குள் நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களையும் யாருங்க கொண்டு வருவா? தேவன் அவரோட கூட பூமிக்கு கொண்டு வருவாருங்க. பிதாவாகிய தேவன் வந்துட்டு இயேசுவோட கூட பூமிக்கு கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இங்க வந்துட்டு பிதாவாகிய தேவனையும் குமாரனையும் வந்துட்டு ஒருவராக பாவித்து தான் வந்துட்டு இங்க அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு எழுதியிருக்கிறான். அப்படின்னா எவ்வளவோ லெட்டர்ஸ்ல வந்துட்டு அந்த கிரீட்டிங்ஸ்ல வாசிக்கிறோம். வந்துட்டு நம்ம நிறைய கிரீட்டிங்ஸ் வாசிச்சோம். ரோமர்ல, குரிந்தியர்ல, கலாத்தியர், எபேசியர்ல கிரீட்டிங்ஸ் வந்துட்டு முதல் அதிகாரத்துல வாசிச்சோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னாக்க இங்க பிதாவையும் குமாரனையும் பவுல் வந்துட்டு எப்படி எழுதியிருக்கிறான்? அவன் இங்க 2 பேரா பாவிச்சு எழுதியிருக்கிறானா இல்ல ஒருவராக பாவித்து எழுதியிருக்கிறானா? 1 தெசலோனிக்கர் 3:11 நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்கு. பிதாவையும் குமாரனையும் ஒருவர் என்று பாவித்து தான் எழுதியிருக்கிறான். அதே போல 2 தெசலோனிக்கர் 2:16-17 வந்துட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்ற பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்து தான் வந்துட்டு எழுதியிருக்கிறான். தொடர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யங்களா மாறின? நல்ல அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்ப இந்த பூமியின் ராஜ்யங்கள் யாருடைய ராஜ்யமா மாறுது? நம்முடைய கர்த்தருக்கும்னு சொன்னாக்க இங்க பிதாவை குறிக்கிற மாதிரி தான் எழுதி இருக்குது. அதே போல பக்கத்துல அவருடைய கிறிஸ்துவுக்கும் அப்படின்னா இங்க குமாரனை குறிக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்குரிய ராஜ்யங்களா மாறின அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். பிதாவையும் குமாரனையும் குறிச்சு இந்த வசனத்துல முதல் பகுதியில் எழுதிட்டு அவர் அப்படின்னு சொல்லி ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்குதுங்க. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இங்க கர்த்தருக்கும் கிறிஸ்துவுக்கும் என்று இங்க 2 தன்மையை வந்துட்டு குறிச்சிட்டு பிதாவையும் குமாரனையும் குறித்து எழுதிட்டு அவர் என்று ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னாக்க எந்தெந்த இடத்துல எல்லாம் புதிய ஏற்பாட்டுல நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று எழுதப்பட்டிருக்குதோ அது எல்லாமே ஒருவரை குறிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்குது. ஏன் இங்க ஒருவரை குறிக்கிற இங்க 2 தன்மைகள் குறிக்கப்பட்டிருக்குதுன்னா குமாரன் இல்லாம பிதா கிட்ட சென்றடைய முடியாது என்பதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து அறிக்கை செய்தால் மட்டும்தான் வந்துட்டு ஆவியா இருக்கிற தேவன்கிட்ட சென்றடைய முடியும். பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம சென்றடைய முடியும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மாம்சத்தில் வந்த குமாரனை விசுவாசித்தால் மட்டும்தான், அவரை அறிக்கை செய்தால் மட்டும்தான் பிதா கிட்ட சென்றடைய முடியும். அப்படி இல்லைனாக்க பிதா கிட்ட சென்றடைய முடியாது. இதுக்கு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க வேண்டியது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குரிய புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22:1 வாசிக்கலாமே. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமென். பின்பு பளிங்கை போல் தெளிவான தண்ணீர், ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி எங்கே இருந்து புறப்பட்டு வருகிறது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து. பரலோகத்துல எத்தனை சிங்காசனம் இருக்குது? ஒரே ஒரு சிங்காசனம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 சொல்லுது. அதே போல அந்த சிங்காசனத்துல எத்தனை பேர் வந்துட்டு வீட்டு இருக்கிறாங்க? ஒருவர் வீட்டு இருந்தார் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு. அதுல ஒருவர் மட்டும்தான் வீட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம்னா என்ன அர்த்தம்? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒருவர் தாங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒருவர் தான். அப்படின்றதுனாலதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் என்று எழுதி இருக்கிறது. அப்ப இங்க தேவன் வேற ஆட்டுக்குட்டியானவர் வேறன்னு நம்ம சொல்றது கிடையாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா அங்க ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் வீட்டு இருக்கிறார். அப்படின்னா தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் ஒருவர் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்னாக்க
இதுவும் ஒருவரை தான் குறிக்கிறது என்பதை நம்ம உணர்ந்துக்கணும். தொடர்ந்து இந்த சிங்காசனத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 3வது வசனத்தை வாசிக்கலாம். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம், ஒரே ஒரு சிங்காசனம்ங்க. அந்த ஒரே ஒரு சிங்காசனம் வந்துட்டு தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும், தேவனாகவும் ஆட்டுக்குட்டியானவராகவும் இருக்கிற அந்த ஒரே தேவன் இருக்கிற அந்த ஒரே சிங்காசனம். இந்த சிங்காசனத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 வாசிக்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் எத்தனை சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது? ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் எத்தனை பேர் வீற்றிருந்தார்கள்? ஒருவர் வீற்றிருந்தார் என்று எழுதியிருக்கு. இந்த ஒரு சிங்காசனம், ஒருவர் வீற்றிருந்தார் என்பதை வந்துட்டு நம்ம தெளிவாவே புரிஞ்சுக்கணும். பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது. அதுல வந்துட்டு ஒரே ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார். அவர் யார்? பிதாவாகிய தேவனா? பிதாவை தான் பார்க்க முடியாதே. என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது, அவர் வந்துட்டு காணக்கூடாதவர் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அதர்சனமான தேவன் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அதர்சனமான தேவனை வந்துட்டு எப்படி யோவான் வந்துட்டு பார்க்க முடியும்? அப்ப உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அதான் தெரிஞ்சுக்கலாம். அங்க அந்த சிங்காசனத்திலே வீட்டு இருப்பவர் யார், அந்த ஒருவர் யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5:1 வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ஆமென். ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யாருக்கு இங்க வலது கரம் இருந்துச்சு? பிதாவுக்கா, குமாரனுக்கா? குமாரனுக்கு தான் வந்துட்டு வலது கரம் இடது கரம்லாம் இருந்தது. வந்துட்டு நம்ம வந்துட்டு பூமியில அவர் மாம்சத்துல இருந்த பொழுதே அவருக்கு வலது கரம் இடது கரம் இருந்ததெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த பிறகும் வந்துட்டு அவருக்கு வலது கரம் இடது கரம் இருந்தது வந்துட்டு அப்போஸ்தலர்கள் பார்த்திருக்கிறாங்க இல்லைங்களா? நீ வந்து என்னுடைய வந்துட்டு விரல்கள்ல வந்துட்டு கையை விடு, என்னுடைய வந்துட்டு நீ வந்துட்டு விரல்கள்ல உன்னுடைய விரல் எடுத்து என் மேல வந்துட்டு போடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பேசுறார். அப்படின்னாக்க இங்க வலது கரம் இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து தானே இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றதையே நம்ம கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சிங்காசனத்தை குறித்த மட்டில் இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறாரு. எந்த சிங்காசனம்? பிதாவினுடைய சிங்காசனம். வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அது யாருடைய சிங்காசனம்? இது பிதாவினுடைய சிங்காசனம் இல்லைங்களா? அந்த பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு அவரே சொல்றார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா அப்ப யோவான் ஒருத்தரை பார்த்தானா 2 பேரை பார்த்தானா? அங்கே ஒருவர் வீட்டிருந்தாருன்னு எழுதி இருக்குது இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 ஒருவர் வீட்டிருந்தார் என்று எழுதி இருக்கிறது. என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நான் என் பிதாவோட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பிதாவை பார்க்க முடியாதே. பிலிப்பு வந்துட்டு சொல்றான், பிதாவை மட்டும் எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லும் பொழுது, பிலிப்புவே நீ இவ்வளவு காலம் என்னோட கூட இருந்தோம், நீ பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்ல முடியும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், இது முதல் நீங்கள் பிதாவை கண்டும் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து எம்பாட்டிக்கா தான் வந்துட்டு பேசுறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதுதான் பிதாவை பார்ப்பது என்று அவரே சொல்லி இருக்க. அதைத்தான் யோவானும் வந்துட்டு எழுதுறான். பரலோகத்திலே ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்குது, அதுல ஒருவர் வீற்றிருந்தார் என்றும் எழுதி இருக்கிறது. அந்த ஒருவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்பதும் தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் அவரோட கூட உட்கார்ந்தது போல. இப்ப அவரோட கூட தான் நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் வந்துட்டு என் பிதா என்னை தனியே விடுவதில்லை, அவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறப்ப நாங்க சொன்னாரு. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இருக்கிறார். அதனாலதான் பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம், அதுல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒருத்தரா இருந்தாலும் இயேசு சொல்லாரு,
நான் ஜெயம் கொண்ட என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நான் பிதாவோட கூட இருக்கிறேன்டார். ஆனா பாக்குறது ஒருத்தரை தான் பார்க்க முடியுது இல்லைங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? பிதாவும் குமாரனும் ஒருவர் தான் என்று புரிகிறது. பட் ஏன் யோவானால வந்துட்டு குமாரனை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு, ஏன் பிதாவை பார்க்க முடியல அப்படின்னா, குமாரனை காண்பது பிதாவை காண்பது. அவருடைய வந்துட்டு தன்மையை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். கொலோசையர் 1:15 வசனத்தை வாசிக்கலாம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஆமென். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும். அப்ப அதரிசனமான தேவன், இன்விசிபிள் காட் யாருங்க? பிதாவாகிய தேவன். he is an invisible god. அவர் அதரிசனமான தேவன். அவரை தரிசனமாக பார்க்க முடியாது. ஆனா அந்த அதரிசனமான தேவனை நீங்க பார்க்கணும்னு சொன்னா அவருடைய தற்சுரூபமாகி இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே வந்துட்டு போதும். he is the image of the invisible god என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? Jesus Christ is the express image of the invisible god. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அந்த தற்சுரூபத்தை தான் வந்துட்டு யோவான் வந்துட்டு அந்த வானத்துல பாக்குறோம். பரலோகத்திலே ஒரே ஒரு சிங்காசனம் தான் வைக்கப்பட்டிருந்தது. அதுல ஒருவர் தான் வீட்டிருந்தார் என்று எழுதி இருக்கிறது. ஒருவர் தான் வீட்டிருந்தார் என்று எழுதிட்டு அதே யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வந்ததுன்னு சொல்றான். அப்ப அந்த சிங்காசனத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும்னா தேவனாகவும் ஆட்டுக்குட்டியானவராகவும் ஒருவர் தான் இருக்கிறார். பிதாவாகவும் குமாரனாகவும் ஒருவர் தான் இருக்கிறார். அதனாலதான் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் அந்த சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல. அப்ப பிதாவும் குமாரனும் சிங்காசனத்தில் இருக்கிறேன்னு சொன்னாலும் யோவான் பாக்குறது ஒருத்தர் தான் பாக்குறான். ஏன்னா அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். நீங்கள் குமாரனை பார்த்துட்டீங்கன்னா பிதாவை பார்த்ததா அர்த்தம். எபிரேயர் 1:3 வாசிப்போமே. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். ஆமென். வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இயேசு கிறிஸ்து எங்கெங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல அவர் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தாரு. வலது பாரிசத்துல உட்கார்ந்தாருன்னா பரலோகத்துல 2 சிங்காசனம் எல்லாம் கிடையாது. பிதாவுக்கு வலது கை வலது கால் எல்லாம் வந்துட்டு கிடையாது இல்லைங்களா? பரலோகத்துல ஒரே ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு பெயர் தான் வலது பாரிசம் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வலது பாரிசம் என்பது இது ஒரு ஓமையை போல சொல்லப்பட்டது. யூதர்களுடைய பாஷையில வந்துட்டு the right hand of God. வலது பாரிசம் என்பது பிதாவினுடைய சிங்காசனத்தை குறிப்பதுதான் வலது பாரிசம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ இந்த வார்த்தைக்கு தான் கொலை பண்ணாங்க. மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பாரிசத்துல வீட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை கொலைக்கு பாத்திரர் என்று அவர்கள் தீர்ப்பிட்டார்கள். அதே போல வந்து ஸ்தேவானையும் இதனாலதான் கொலை செய்தார்கள். பிதாவினுடைய வலது பாரிசத்திலே மனுஷகுமாரன் நிற்கிறதை காண்கிறேன். வலது பாரிசம் என்பது பிதாவினுடைய சிங்காசனங்க. வலது பாரிசம் என்பது பிதாவினுடைய சிங்காசனம். பட் இந்த வசனத்தை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 1:3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து. இவர் பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதாவினுடைய தன்மை வந்துட்டு ஆவியின் தன்மை, சரிங்களா? பிதாவினுடைய ஆவியின் தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். அப்ப ஆவியின் தன்மையில இருந்தா உங்களால பார்க்க முடியாது. தன்னை காண்பிக்கணும்னு பிதா ஆசைப்பட்டாரு. அதனாலதான் அவருடைய தற்சொரூபமா நம்ம இயேசு கிறிஸ்து என்று நாம் அவரை காண்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையா நம்ம நல்லா வந்துட்டு கவனமாவே புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்பவே சொன்னாருங்க. பூமியில இருந்தப்ப அதேதான், நீ என்ன பார்த்துட்டா பிதாவை பார்த்துட்ட. பரலோகத்துல இருக்கிறப்பையும் யோவான் போய் பார்த்தது வந்துட்டு ஒரே ஒருத்தரை தான் வந்துட்டு பார்த்தான். அப்படின்னாக்க பவுல் எழுதுற எல்லா இடத்துலயும் வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது 2 பேரை குறிச்சு பேசுறதா? ஒரே தேவனுடைய 2 தன்மைகளை குறிக்கிறதுங்க. ஒரே தேவனுடைய 2 தன்மைகளை குறிக்கிறது. பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவரை கிரியேட்டரா, சிருஷ்டி கர்த்தரா பார்க்கிறோம். அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்றோம். அவரை ரட்சகரா நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற தன்மையில வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னாக்க சிருஷ்டி கர்த்தர் என்றால் பிதா,
ரட்சகர் என்று நம்ம சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இப்படிதான் பைபிள்ல வந்துட்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்க ஒழிய இது 2 பேரை குறிக்கிற வார்த்தைகள் கிடையாது. நம்ம ஏற்கனவே இதை வாசிச்சிட்டோம். 1 தெசலோனிக்கர் 3:11 பிதாவையும் குமாரனையும் வந்துட்டு ஒருவராக பாவித்துதான் நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. அப்ப பிதாவை குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் பவுல் எழுதியிருக்கிறோம் 1 தெசலோனிக்கர் 3:11. அதே போல 2 தெசலோனிக்கர் 2:16-17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிதாவும் குமாரனும் ஒருவர் என்று பாவித்துதான் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமே, யோவான் 10:30. அவைகளை எனக்கு தந்தை நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்ப நானும் பிதாவும் ஒண்ணுதான்பா அப்படின்னு சொல்லி யோவான் தான் இங்க எழுதியிருக்கிறான். அதே யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்துல கூட ஒரே ஒரு சிங்காசனம் தான் இருக்கு, அதுல ஒருவர் வீட்டிருந்தார் என்று சொன்ன அதே யோவான் தான் 3:21 வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து போல பிதாவோட கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆனா சிங்காசனத்துல பாக்குறது ஒருத்தரை தான் வந்துட்டு பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். பிதாவை யாரும் பார்க்க முடியாது. பிகாஸ் he is the invisible God அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யோவான் 14:7-9 வாசிப்போம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ஆமென். ஆமென். என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அப்ப என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டேனாதான் பிதாவை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொல்றார். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். பிதாவை பார்த்துட்டீங்கன்னு சொல்லி எப்படி இயேசு சொல்றாரு? ஏன்னா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி வந்துட்டு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வியை வந்துட்டு பிலிப்பு கிட்ட கேட்கிறார். இப்ப என்ன கண்டாலே நீ பிதாவை பார்த்துட்ட, ஏன்னா இவர் அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமா வந்துட்டு இருக்கிறாரு. பிதாவினுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார். நீங்க இப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் திருத்துவக்காரர்கள் சொல்லுவாங்க இது 2 நபர்களை குறிப்பது அப்படின்னு சொன்னாக்க, இது போலவே நாமளும் வசனங்களை எடுக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். வந்துட்டு இப்ப நீ வந்துட்டு ஆண்ட்னு போட்டிருக்க, அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் பைபிள்ல வந்துட்டு இங்க வந்துட்டு ஃபாதர் அண்ட் சன்னு போட்டிருக்கு பிரதர், அதனால ஆண்ட்னு போட்டிருக்கிறதுனால இங்க 2 நபர்களை குறிச்சாதான் இங்கிலீஷ்ல ஆண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்ற இந்த ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா நாமளும் இதே போல வசனங்களை சொல்ல முடியும். வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற கொள்ளாத பிரபஞ்சத்தின் என்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். தமிழ்ல ரொம்ப அழகா நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே அப்படின்னு ரொம்ப கரெக்டான டிரான்ஸ்லேஷன் அழகா வந்துருச்சு. ஆனா இது இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னாக்க God and our Father அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். According to the will of God and our Father. அப்ப and போட்டாக்க 2 தனி நபர்கள்னு சொன்னாக்க அப்ப God ஒரு தனி நபர், Father ஒரு தனி நபரா? ஏன்னா திருத்துவக்காரர்கள் இப்படி வந்துட்டு ஒரு புத்தியினமான வாக்குவாதங்களை வந்துட்டு முன் வைப்பார்கள். இல்ல பிரதர், இங்கிலீஷ்ல and போட்டிருந்தா 2 தனி நபர்கள்னு சொல்லி, அப்ப ஃபாதர் அண்ட் சன் இது 2 தனி நபர்கள் அப்படின்னு சொன்னாக்க காட் அண்ட் ஃபாதர் 2 தனி நபரா? அப்ப தேவன் தனியா ஒருத்தர், பிதா தனியா ஒருத்தரா? காட் அண்ட் ஆர் ஃபாதர் அப்படின்னு தான் இந்த வசனத்தை எழுதியிருக்கு. அப்ப காட் அண்ட் ஆர் ஃபாதரை தமிழ் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோம்? நம்முடைய பிதாவாகிய தேவன் சிம்பிளா வந்துட்டு ஒரே வார்த்தையில கொடுத்துட்டோம். தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா தான் வந்துட்டு இதுல இருக்குது. காட் அண்ட் ஆர் ஃபாதர்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு கொஞ்சம் ஆம்பிகுவஸா தான் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் வந்துட்டு ஒரு இங்க ஒருவரை குறிக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல இல்ல. ஆனா தமிழ்ல அழகா ஒருவரை குறிக்கிற மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம்னு சொல்லி எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல காடு தனியாவும் ஃபாதர் தனியாவும் நடுவில் ஹேண்ட் போட்டுதான் எழுதியிருக்கு. அப்படின்னா காட் அண்ட் ஆர் ஃபாதரை வந்துட்டு ஒருவராக தான் புரிந்து கொள்கிறோம் இங்கிலீஷ்ல படிக்கிறப்ப.
அப்படின்னாக்கா ஃபாதர் அண்ட் சன் படிக்கும் பொழுது ஏன் ஒருவராக புரிந்து கொள்வதில்லை? இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் திருத்துவக்காரர்களுக்கு. ஏன்னா ஆண்ட் போட்டாக்க வந்துட்டு இது ரெண்டு நபர்கள்னு சொல்லி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா காட் அண்ட் ஆர் ஃபாதர்னா காடையும் ஃபாதரையும் ஆண்ட் போட்டிருக்கிறதுனால ரெண்டு பேரா பிரிக்க முடியாது. அதே மாதிரிதான் வந்துட்டு ஃபாதர் அண்ட் சன் வரும்பொழுது ஃபாதரையும் சன்னையும் பிதாவையும் குமாரனையும் வந்துட்டு ஆண்ட் என்ற வார்த்தை இருக்கிறதுனால இது கிரீக் பைபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா காய் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த காயை தான் வந்துட்டு இங்க இங்கிலீஷ்ல ஆண்ட்னு போட்டிருப்பாங்க, KAI. இந்த ஒரு ஸ்பெல்லிங்ல தான் வந்துட்டு வரும், இந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்ல தான் வரும். பட் அது ஆண்ட்னு சொல்றதை காட்டிலும் ஈவன் அப்படின்னு சொல்றதா நம்முடைய பிதாவாகிய தேவனும். அவர் தேவனாகவும் இருக்கிறாரு, பிதாவாகவும் இருக்கிறாரு. அதனாலதான் பிதாவாகிய தேவனும் அப்படின்ற வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க. அது ஈவன் அப்படின்ற வார்த்தையில அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன்ல வந்துட்டு வந்துருந்துச்சுனாக்க, அந்த டிரான்ஸ்லேஷனோட வந்துருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். பட் ஈவன்றது நிறைய இங்கிலீஷ் பைபிள்ல வந்துட்டு எழுதவும் பட்டிருக்குது. பட் இந்த ஆண்ட் போட்டிருந்தாக்க இது ரெண்டு தனி நபர்கள் அல்ல என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிலிப்பியர் 4:20 வாசிக்கலாமே. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு, இங்க பிதாவாகிய தேவனானவருக்குன்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா அழகா தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. பட் இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா காட் அண்ட் அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்ப ஆண்ட் போட்டிருக்கிறதுனால காட் தனிநபர், ஃபாதர் தனிநபர் அப்படின்னு சொல்லி இங்க ரெண்டு பேரையா குறிக்குது. காட் அண்ட் ஆர் ஃபாதர் அப்படின்னா காட்னா தேவன், ஃபாதர்னா பிதா. அதனாலதான் தமிழ்ல அழகா பிதாவாகிய தேவனானவருக்குன்னு சொல்லி ஒருவரை குறிக்கிற மாதிரி அழகா தமிழ்ல எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல வந்துட்டு ரெண்டு பேரை குறிக்கிறது போலதான் எழுதியிருக்கு, காட் அண்ட் ஆர் ஃபாதர். ஆனா வாசிக்கிறப்ப இந்த காட் அண்ட் ஆர் ஃபாதர் ஒருவரை தான் குறிக்குது. காட்னா வந்துட்டு பிதாவாகிய தேவன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா. காட் அண்ட் ஆர் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவரை குறிக்கிற மாதிரி எழுதுறோம். அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன்னு சொல்லும் பொழுதும் ஒருவரை குறிக்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வசனங்கள் எல்லாமே ஆதாரமாக இருக்கிறது. கொலோசையர் 3:17 வாசிப்போம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா. இதை இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா கிவிங் தேங்க்ஸ் டு காட் அண்ட் தி ஃபாதர் பை ஹிம். இங்க காட் அண்ட் தி ஃபாதர், இங்க காட் தனியாவும் அண்ட் தி ஃபாதர் தனியாவும் தான் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு. நடுவில் அண்ட் அப்படின்ற கனெக்டிங் வேர்டு வந்துட்டு இருக்குது. அதனால காட் தனிநபர், ஃபாதர் தனிநபர்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிதா தான் தேவனாக இருக்கிறார். அதனாலதான் பிதாவாகிய தேவன் சொல்லி தமிழ்ல வந்துட்டு அழகாவே தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அழகா இருக்குது இந்த வசனங்கள் எல்லாம். ஸோ இங்கிலீஷ்ல வந்துட்டு இது சரியா வரல, காட் அண்ட் தி ஃபாதர். இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்கணும்னா காட் ஈவன் த ஃபாதர் அப்படின்னு வந்திருக்கணும். இது ஆண்ட்ன்றத வந்துட்டு இது ஏற்கனவே சொன்னது போல கிரேக்க மொழியில வந்துட்டு KAI அப்படின்ற ப்ரொனன்சியேஷன்ல காய் அப்படின்ற வார்த்தையில தான் வரும். அது நிறைய இடத்துல ஈவன் அப்படின்னு வந்துருந்துச்சுனாக்கா அது கரெக்டா இருந்திருக்கு இங்கிலீஷ்ல. பட் ஈவன் வராம ஆண்ட்ன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. காட் அண்ட் தி ஃபாதர், காட் ஈவன் த ஃபாதர்னா அவர் தான் தேவன் தான், நம்முடைய பிதாவை தான் சொல்றோம்ப்பா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அப்படின்ற அர்த்தத்துல தான் வந்திருக்கும். பட் காட் அண்ட் த ஃபாதர் இது நம்ம ரெண்டு தனி நபர்களா புரிஞ்சுக்கிறதுல தமிழ்ல வந்துட்டு பிதாவாகிய தேவன் என்று ஒருவரை குறிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கு. அப்ப காட் அண்ட் தி ஃபாதர் ஒருவரை குறிக்குதுன்னா ஃபாதர் அண்ட் தி சன் இதுவும் ஒருவரை தான் குறிக்கிறது அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். யாக்கோபு 1:27 வாசிப்போம். விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். இந்த வசனத்திலையும் இந்த வசனம் முடிகிறப்ப பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்படின்னு ஒருவரை குறிக்கிற மாதிரி தமிழ் எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்ல காட் அண்ட் தி ஃபாதர்னு சொல்லி ரெண்டு பேரை குறிக்கிற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறப்ப ரெண்டு பேரா புரிஞ்சுக்கிறது இல்லை. காட் அண்ட் தி ஃபாதர் அப்படின்னா அது ஒருவர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறப்ப ஃபாதர் அண்ட் தி சன் அப்படின்னு சொன்னாக்க ஒருவரை குறிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்குது. இதுக்கு குமாரனை குறித்த வசனமே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுக்க முடியும். தீத்து 2:13 வாசிக்கலாம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சோ நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து. மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துனா இங்க மகாதேவன் வேற,
நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேறையா? ஏன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரேட் காட் அண்ட் ஆர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட், நடுவில் அண்ட்ன்னு சொல்லி இருக்குதுங்க. இங்கிலீஷ்ல கிரேட் காட் அண்ட் ஆர் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ்ல அழகா டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, இங்க பிதாவாகிய தேவனும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இங்க நும்னு சொல்லி வந்துருச்சுன்னா அது ஒருவரை குறிக்கிறதா. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒருவரை குறிப்பது. மகாதேவன் வேற, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேறன்னு சொல்லி நம்ம படிக்கிறதுல, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னா அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படின்னா அது ஒருவரை குறிப்பது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட் எதனால இந்த வசனங்கள்ல எல்லாம் வந்துட்டு இங்க கடவுளுடைய 2 தன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்குது? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தை கூடிய அன்பும் உண்டாவதாக, இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னாக்க, அந்த தேவனுடைய 2 தன்மைகளை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். அவருடைய சிருஷ்டி கர்த்தருக்குரிய தன்மையை வந்துட்டு அவர் மாம்சத்திலே நமக்கு இரட்சகராக வெளிப்பட்ட அந்த மாம்சத்திற்குரிய தன்மையை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் இதை எழுதி இருக்கிறார். இந்த 2 ரோலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா குமாரனை விசுவாசிக்காம பிதா கிட்ட சென்றடைய முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரேன்னா, இயேசுவை நீங்க விசுவசிக்கல அப்படின்னு சொன்னாக்க பிதா கிட்ட போக முடியாது. அது யூதர்களா இருந்தாலும் சரி, கடந்த 2000 வருஷமா உயிர் வாழ்கிற யூதர்களா இருந்தாலும் சரி, குமாரனை அங்கீகரிக்கலனா பிதா கிட்ட சென்றடைய முடியாது. பட் இந்த வசனத்தை அரமைக் பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். அரமைக் பைபிள் இந்த பிளைன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரிந்த யோவான் 14:6 அந்த அரமைக் பைபிள் இந்த பிளைன் இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க நானே அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரே ஒரு வார்த்தை நானே இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும்? ஐ ஆம். ஐ ஆம்னா என்னங்க அர்த்தம்? இருக்கிறவராக இருக்கிறவர் நானே. அதாவது ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, ஜீவனுள்ள தேவன் சொல்லி அர்த்தம். இதை அரமைக் பைபிள்ல வாசிக்கிறேன். யெஷுவா said to him, I am the living God, the way and the truth and the life. No man comes to the Father but by me alone. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? I am the living God அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இது அரமைக் பைபிள்ல மட்டும் திரும்ப திரும்ப வருங்க புதிய ஏற்பாட்டுல. ஏன்னா அரமைக் தான் இயேசு கிறிஸ்து பேசிய மொழி இல்லைங்களா. அவர் ஹீப்ரு, அரமைக், கிரேக்க பாஷைகள்லாம் இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். பட் அவங்க நேட்டிவ்ல பேசப்பட்ட மொழி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அரமைக் மொழி தான் வந்துட்டு பேசி இருக்கிறாங்க. அப்ப இந்த அரமைக் மொழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேஷன்ல பல வசனங்கள்ல இருக்குதுங்க. 1-2 வசனம் இல்ல. நான் வாசிக்கிறது யோவான் 14:6. இதே மாதிரி நீங்க யோவான் வந்துட்டு 8:58 வாசிச்சுக்குங்க, 8:24 வாசிச்சுக்குங்க, வந்துட்டு 13ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், இல்ல மத்தேயு 14:27 பல வசனங்கள்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேசுவது எப்படி இருக்குன்னா, ஐ ஆம் த லிவிங் காட் அப்படின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் அரமைக் பைபிள் எழுதி இருக்குது. நானே, இந்த நானேன்றது தமிழ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாம எழுதப்பட்டிருக்கு. இந்த நானே அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசும் பொழுதெல்லாம் அதனுடைய உண்மையான வந்துட்டு அந்த வெயிட்டேஜ் வந்துட்டு அநேகருக்கு புரிவதில்லை. நானே, நான் சொல்றது வேற, நானேன்னு சொல்றது வேற. நானேன்னு சொன்னாக்கா ஐ ஆம், தி கிரேட் ஐ ஆம். ஐ ஆம்னாக்க இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறவர் நானே. ஐ எம் த லிவிங் காட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை அரமைக் பைபிள்ல ஒரிஜினல் லாங்குவேஜ்ல அழகா பிடிச்சிட்டாங்க. அதனாலதான் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நானேன்னு எங்கெங்கெல்லாம் தமிழ்ல வருதோ, இயேசு கிறிஸ்து நானே, நானே அவர் என்று நீங்கள் விசுவசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் அப்படின்னு யோவான் 8:24 சொல்றாரு. இந்த யோவான் 8:24 அரமைக் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா ஐ ஆம் த லிவிங் காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். அப்ப ஜீவனுள்ள தேவன் அப்படின்னா 2 ஜீவனுள்ள தேவன் நமக்கு கிடையாதுங்க. நானே ஆடுகளுக்கு வாசல்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன் சொல்லி இருக்கிறாரு? ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் பிதா கிட்ட நீங்க போக முடியும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிப்போங்க. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டறிவான். ஆமென். நானே ஆடுகளுக்கு வாசல்னு சொல்லி 7ஆம் வசனத்துல சொல்றார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப நானே வாசல்னு என்ன அர்த்தம்? என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்ப என் மூலமா தான் நீ பிதா கிட்ட போகணும், என்னை அல்லாமல் உனக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னா
நான் தான் வந்துட்டு வாசல்னு சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னைய நீ விசுவசிச்சாதான் நீ பிதா கிட்ட போக முடியும்னு சொல்லி குமாரன் மூலமா மட்டும்தான் பிதா கிட்ட சென்றடைய முடியும். இந்த குமாரனுடைய கிருபாதார பலிய நம்ம எல்லோருமே விசுவாசிச்சுதாங்க ஆகணும். குமாரன்னு சொன்னாலே அடிப்படையில சிலுவை மரணம் தாங்க. இந்த குமாரனுடைய சிலுவை மரணத்தை நீங்களோட நானும் விசுவாசிச்சா மட்டும்தான் பிதா கிட்ட சென்றடைய முடியும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அடக்கத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம விசுவாசிக்கணும். அதனாலதான் வந்துட்டு குமாரன் 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 எழுதப்படுறது எல்லாமே தேவனுடைய அந்த மனுஷீக தன்மைய, அந்த மனுஷீக தன்மையில அவர் வந்து எனக்காகவும் உங்களுக்காக நம்ம எல்லோருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் மாம்சத்தோடு வந்தார்னா ரத்தத்தோடு வந்தார்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர் மாம்சத்தோடு வந்தவர், ரத்தத்தோடு வந்தவர். தன்னுடைய ரத்தத்தை வந்துட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிந்தினார் என்பதை இந்த தேவனுடைய இந்த பெரிய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறதே வந்துட்டு இந்த குமாரன் மூலமா தான் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? குமாரன் மூலமா தான் தேவனுடைய வந்துட்டு பெரிய அன்பை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் குமாரனை நமக்கு கொடுத்தது ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் விலை கிரயத்தை செலுத்தினார். அப்படின்னா குமாரனை விசுவசிக்கலன்னா பிதா கிட்ட போகவே முடியாது, ரட்சிப்பே கிடையாது. அதான் குமாரன் சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கணும், அப்பொழுதுதான் அவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப நம்ம பிதா கிட்ட சேருகிற ஸ்லாக்கியமே குமாரன் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அதனாலதான் எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நம்ம தேவன்கிட்ட சேர்றது வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டும்தான் தேவன்கிட்ட சேருகிறோம் என்று வேதம் தெளிவாவே சொல்லுது. வாசிக்கலாமே 1 திமோத்தி 2 5 முதல் 6 வசனங்கள். 1 Timothy 2nd chapter verses 5 to 6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். தேவன் ஒருவரே, நமக்கு தெரியும் தேவன் ஒருவர் தான், பிதாவாகிய தேவன் ஒருவர் தான். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துன்றது நமக்கு தெரியும். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஏங்க இங்க கிறிஸ்து இயேசு மனுஷன் எழுதணும்? நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் ஒருவர் தான், மத்தியஸ்தரும் ஒருவர் தான். வந்துட்டு தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவுல மத்தியஸ்தரும் ஒருவரே. பட் அந்த மத்தியஸ்தன் யாருனாக்க எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே சிலுவையில விலைக்கரையமாக ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அப்ப கர்த்தருடைய அந்த மனுஷீக தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் அப்படின்னு தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டதையும் அவர் சிலுவையிலே நமக்காக சிந்திய ரத்தத்தை வந்துட்டு எப்பொழுதும் மறக்க கூடாதுன்றதுனாலதான் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இப்ப இதை வந்துட்டு பவுல் இந்த வசனத்தை எழுதினப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்துட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து உயிர்த்துட்டாரே. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இல்லைங்களா? அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில உயிர்த்துட்டு அவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே பிதாவினுடைய சிங்காசனத்துல அமர்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப பிதாவின் சிங்காசனத்துல ஆவியின் தன்மையில இருக்கிற இயேசு கிறிஸ்துவ எதுக்கு மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுன்னு எழுதணும்? ஏன்னாக்க நம்ம பிதாவிட்ட சென்றடையணும்னு சொன்னாக்க குமாரன் மூலமா மட்டும்தான் போக முடியும். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் மனிதனாக வந்த தேவன் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அதனாலதான் மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை என்று மனுஷீக தன்மையை வந்துட்டு ஞாபகப்படுத்துவதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதெல்லாம் அவருடைய மனுஷீக தன்மையை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக தான். அவர் நமக்காக சிலுவையில சிந்திய ரத்தத்தை நம்ம மறக்க கூடாதுன்றதுனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட அவர் ஆட்டுக்குட்டியானவர் என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. யோவான் புஸ்தகத்துல யோவான் ஸ்நானம் தான் இயேசு கிறிஸ்துவ ஆட்டுக்குட்டி என்று அவரை எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஆனா யோவான் சுவிசேஷத்தை காட்டிலும் வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் ஆட்டுக்குட்டின்ற வார்த்தை அதிகமாவே புதிய ஏற்பாட்டுல இருக்குங்க. ஆட்டுக்குட்டின்ற வார்த்தை வந்துட்டு யோவான் சுவிசேஷத்துல ஒரு 2-3 இடத்துலதான் வரும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆட்டுக்குட்டியானவர்ன்ற வார்த்தை வந்துட்டு பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல அதிகமாவே ஆட்டுக்குட்டியானவர் என்கிற வார்த்தை இருக்கிற ஒரே புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஏன்னாக்கா ஆட்டுக்குட்டியானவர் என்பது அவருடைய மனுஷீக தன்மையை குறிப்பிடுவதுதான் ஆட்டுக்குட்டியானவர் என்பது. அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், எனக்காக அவர் ஆட்டுக்குட்டியாக, எனக்காக அவர் மனுஷனாக வந்துட்டு சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார் என்கிறத நம்ம விசுவாசிக்கணும். இப்ப குமாரனை விசுவாசிக்காம பிதா கிட்ட போக முடியாது. அதனாலதான் பவுல் ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் குமாரன் மூலமா தான் நம்ம பிதா கிட்ட போகணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் 14:6 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இது நீங்க ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். இந்த பகுதியை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இயேசுவின் மூலமா மட்டும்தான் பிதா கிட்ட போக முடியும்.
இயேசு அல்லாமல் பிதா கிட்ட போக முடியாது. அவருடைய மனுஷீக தன்மையில அவர் செய்த தியாகத்தை உணர்ந்தால் மட்டும்தான் பிதா கிட்ட போக முடியும். அதனாலதான் கர்த்தருடைய அந்த மனுஷீக தன்மையை ஞாபகப்படுத்துவதற்காக தான் அவன் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு பவுல் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் தன்மையை, அதாவது அவருடைய வந்துட்டு தேவனுடைய தற்சுரூபமா இருந்தாலும் அவருடைய தன்மையின் வந்துட்டு சுரூபமா இருந்தாலும் அவருடைய மனுஷனுடைய தன்மையை வந்துட்டு குறிப்பிடுவதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றான். இத இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகும் அப்போஸ்தலர்கள் எழுதி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிப்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஆமென். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து மனுஷன் மனுஷன் திரும்ப திரும்ப சொல்லப்படுதுங்க. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். மனுஷனை கொண்டு அப்படின்னு சொல்லிதான் எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை இங்க குறிப்பிடாம அவருடைய மனுஷீக தன்மையை குறிப்பிடுவது வந்துட்டு அவசியமா இருக்கிறது. ஏன்னாக்கா யார் நியாயம் தீர்க்கணும்னா, யாரு சிலுவையில ரத்தத்தை சிந்தினாங்களோ அவங்க தாங்க நியாயம் தீர்க்கணும். அப்ப சிலுவையில வந்துட்டு இயேசு கிறிஸ்து மனுஷனாதான் ரத்தத்தை சிந்தினார். அதனாலதான் வந்துட்டு ஒரு மனுஷனை கொண்டு பூலோகத்தை நியாயம் தீர்ப்பார் என்றும் எழுதி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இந்த மனுஷீக தன்மையை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, எனக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார். அப்ப அவருடைய சிலுவை மரணத்தை அங்கீகாரம் பண்ணா மட்டும்தான் பிதாகிட்ட போக முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் அந்த மனுஷீக தன்மையை வந்துட்டு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு எவ்வளவு பெரிய தியாகத்தை நமக்காக செய்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று வாசிப்போமே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆமென். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? இயேசுவை கிறிஸ்து அல்ல அப்படின்னு சொன்னாக்க தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படிங்கறத வந்துட்டு ஒருத்தர் அங்கீகரிக்கல. குறிப்பா வந்துட்டு இஸ்லாமியர்களை பாத்தீங்கன்னாக்க இதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்துட்டு அவர் மரித்தார் என்பதை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி ஏத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிச்சா பிதாவையும் சேர்த்து மறுதலிக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். குமாரனை அறிக்கை பண்ணா பிதாவையும் சேர்த்து அறிக்கை பண்றோம்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. பிதாவை மறுதலிக்கிறதும் அல்லது பிதாவை அங்கீகரிக்கிறதும் ஏத்துக்கிறதும் வந்துட்டு குமாரனை வச்சுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல என்று 23வது வசனம் சொல்லுது. குமாரனை மட்டுமே மறுதலிச்சாலும் போதும், பிதா வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க மாட்டார். யூதர்கள் எடுத்துக்குங்க. யூதர்களுக்கு பிதாவை தெரியும், ஆனா குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ அவங்க மறுதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிதா கிடையாது. குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனா இருக்கிறான். இப்ப குமாரனை அறிக்கை பண்ணி தான், குமாரன் மூலமா தான் பிதா கிட்ட போகணும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அதனாலதான் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ற எங்கெங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்குதோ அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவின் மனுஷீக தன்மையை ஏத்துக்கிட்டு அதை அங்கீகரிச்சா மட்டும்தான், அவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்ப்பையும் சிலுவை மரணத்தையும் அங்கீகரிச்சா மட்டும்தான் பிதா கிட்ட சென்றடைய முடியும். அப்ப கர்த்தருடைய அந்த 2 தன்மைகளை வந்துட்டு குறிப்பிடுவதுதான் பவுல் எழுதின எல்லா லெட்டர்ஸ்லயும் இருக்குது. அது 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், தீத்து, பிலமோன், இல்ல யோவான்லயுமே வந்துட்டு இருக்கும். 2 யோவான்ல வந்துட்டு இருக்கும். இப்படி கர்த்தருடைய வந்துட்டு அந்த 2 விதமான தன்மைகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று சொல்வது கர்த்தருடைய இந்த 2 தன்மைகளை குறிப்பிடுவதற்காக தான் எழுதப்பட்டிருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி வசனங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி என்று எழுதப்பட்டிருக்காது. பட் இல்ல பிரதர், பரிசுத்த ஆவின்னு சேர்த்து புதிய ஏற்பாட்டுல ஒரு 2-3 இடத்துல வசனங்கள் இருக்குதே அப்படின்னு நீங்க சொல்லலாம். மத்தேயு 28:19 வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பரிசுத்த ஆவியின் எங்கெங்கெல்லாம் எழுதப்படுமோ அந்த இடத்துலலாம் நமக்கான வழிநடத்துதல் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தங்க. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாக நம்மிடையே குடிகொள்கிறார் அப்படின்ற அர்த்தத்துலதான் அங்க பரிசுத்த ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவி என்பது எதற்காக நமக்கு தேவை? நமக்குள்ளார வாசம் செய்வதற்காக. உங்களுடனே என்றென்றைக்கும் வாசம் செய்யும் சத்திய ஆவியானவர் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி ஒரே வசனத்துல ஒரு 3-4 வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல இருக்குது. அது வந்துட்டு எதை குறிக்கிறது? ஒரே தேவனுடைய 3 தன்மைகளை வந்துட்டு குறிக்கிறது.
பிதாவாகிய தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தராக அவரை குறிப்பிடுவது. அடுத்து குமாரன் அல்லது இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாக்க அவருடைய மனுஷீக தன்மையை குறிப்பிடுவது. அவர் பரிசுத்தாவின்னு சொன்னாக்க அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இயேசு கிறிஸ்து ஆவியின் தன்மையில உங்களுக்குள்ளாரையும் எனக்குள்ளாரையும் செயல்படுவதுதான் பரிசுத்தாவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, அப்ப இங்க வந்துட்டு 3 எழுதப்பட்டிருக்கே. இது 3 தன்மைகள், ஒரே கர்த்தருடைய 3 தன்மைகளா இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஒரே கர்த்தருடைய 3 தன்மைகளை குறிக்கிறது தான் இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி. நாமத்திலே என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு, நாமங்களிலே அல்ல. தேவன் ஒருவர் என்பதற்கு இதை போல பெரிய வசனமே கிடையாதுங்க. மத்தேயு 28:19 தேவன் ஒருவர் என்பதை ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். நாமத்திலே என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. இப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு ஒரே ஒரு நாமம் தான் இருக்குதுன்னா அவர் எத்தனை தேவன்? ஒரு தேவனா இருந்தாதான் ஒரு நாமம். 3 தனித்தனி தேவர்களா இருந்தாக்க 3 நாமங்கள் இருக்கணும். இப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்துனா ஒரே நாமத்துல ஞானஸ்நானம் கொடுக்கணும். அந்த நாமத்தின் பெயர் இயேசு. ஏன்னா பிதாவின் நாமம் தான் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. எபிரேயர் 1:4 சரி, யோவான் 5:43, யோவான் 17:6, யோவான் 17:26 இந்த எல்லா வசனங்களையும் பாத்தீங்கன்னா பிதாவுடைய நாமம் தான் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரே ஒரு நாமம் தான் இருக்கிறது. பரிசுத்தாவின் நாமம் என்ன? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவின் வசனம் இருக்குது. பரிசுத்தாவின் நாமமும் இயேசுதாங்க. பரிசுத்தாவின் நாமமும் இயேசுதான், அதுல டவுட்டே கிடையாது. பரிசுத்தாவி யார்? நம்ம ஏற்கனவே வாசித்தது போல பிதாவின் ஆவி அல்லது குமாரனுடைய ஆவியை தான் பரிசுத்தாவின்னு சொல்றோம். இப்ப பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியே உங்களிலிருந்து பேசுகிறார் என்கிற வசனத்தை மத்தேயு 10:20 வாசிச்சோம். அதே வசனத்தை மார்க் 13:5 வாசிச்சோம்னாக்க 13:15 பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறார். பிதாவின் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒரே ஆவிதான். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அப்படின்ற அந்த வசனத்துல ரோமர் 8:9 வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், அப்ப அதே வசனத்துல கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒரே ஆவிதான் என்று வேதம் சொல்கிறது. இதே மாதிரிதான் 2 கொரிந்தியர் 13:14 வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று எழுதியிருக்கிறது. இப்ப கர்த்தருடைய 3 தன்மைகள் இந்த ஒரே வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, இது மாம்சத்திலே வந்த தேவனை குறிப்பிடுவது. தேவனுடைய அன்பு, பிதாவினுடைய அன்பை வந்துட்டு குறிப்பிடுவது. தேவனுடைய அன்புன்னு சொன்னாக்க நம்மை சிருஷ்டி கர்த்தராக தம்மை காண்பிக்கிறார். இங்க பிதா அப்படின்னு சொல்லப்படும் பொழுதெல்லாம், தேவன் சொல்லப்படும் பொழுதெல்லாம் அவரை சிருஷ்டி கர்த்தராக, அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாக காண்பிப்பதற்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன அவருடைய மனுஷீக தன்மையை, அவருடைய சிலுவை மரணத்தை காண்பிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அப்ப சபையாக நமக்குள்ள ஐக்கியம் எப்படி வருகிறது? பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்தித்து ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். நமக்குள்ளார வந்துட்டு ஒரு ஐக்கியம் வேணும்னு சொன்னாக்க அந்த ஐக்கியம் பரிசுத்த ஆவியினால மட்டும்தான் வந்துட்டு முடியும். அப்படின்னா பரிசுத்த ஆவி என்பது பிதாவினுடைய ஆவி நமக்குள்ளார செயல்படுது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி ஒரே ஆவியாக விசுவாசிகளுக்குள் செயல்படுவது, இதான் பரிசுத்த ஆவி. அப்ப நமக்குள் வழிநடத்துபவராக இருப்பவரை குறிக்கணும்னா பரிசுத்த ஆவின்னு சொல்லி தாங்க எழுதணும். வேற வழியே கிடையாது. நமக்குள்ளார யார் வழி நடத்துறா அப்படின்னு சொன்னாக்க பரிசுத்த ஆவி. ஏன்னா மாம்சத்துல இருந்தா அவரால் வழி நடத்த முடியாது. அதனாலதான் நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் போவேன் என்றால் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்துல அனுப்புவேன். இப்ப இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்து எல்லோருமே வழி நடத்த முடியாது இல்லைங்களா? அவர் மாம்சத்துல இருந்த வரைக்கும் வந்துட்டு அவர் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வழி நடத்தணும்னா அவர் ஆவியின் தன்மையில அவர் இருக்கணும். அதனாலதான் நான் போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போய் பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் அனுப்புவேன்னு சொல்லி சொன்னார். இப்ப நமக்குள்ளார செயல்படுவது கிறிஸ்துவின் ஆவி. பிதாவின் ஆவின்னு சொல்லலாம், கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லுங்க, இல்ல பரிசுத்த ஆவின்னு சொல்லுங்க. அப்ப நம்மள வந்துட்டு வழி நடத்துறது, தேவனிடத்தில் நம்மை வழி நடத்துவது பரிசுத்த ஆவி. அதனாலதான் எங்கெங்கெல்லாம் பரிசுத்த ஆவின்னு கொடுக்கப்பட்டிருக்கோ இது வந்துட்டு விசுவாசிகள் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது தேவனுடைய 3 தன்மைகளை குறிப்பிடுவது. இதே மாதிரிதான் 1 பேதுரு 1:2 வசனத்திலையும் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் என்று இங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுவும் வந்து தேவனுடைய 3 தன்மைகளை குறிப்பிடுவதுதான். பட் இல்ல பிரதர், 1 யோவான் 5:7 வந்துட்டு மூவர்னு எழுதியிருக்குது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இங்க மூவர்னு எழுதியிருக்குதே பிரதர், இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா இந்த வசனம் வந்துட்டு ஒரிஜினல் கிரேக்க பைபிள்ல கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும். இது நீங்க பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல போட்டுதான் எழுதியிருக்கும். இது தமிழ் பைபிள்ல வந்துட்டு
பிராக்கெட்ல போட்டுதான் இந்த வசனம் எழுதியிருக்கோம். இது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கிரேக்க பிரதியிலையும் இந்த ஒரு வசனம் இல்லவே இல்லை. இது எராஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் கையில் எழுதின சைட் நோட்டா இருக்குது. பைபிள்ல வந்துட்டு அவர் கையில எழுதின வசனம் தான் இந்த வசனம். பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. இதை வேணும்னாலும் இங்கிலீஷ்ல இருக்கிற நிறைய டிரான்ஸ்லேஷன்ல செக் பண்ணுங்க. இதுல வந்துட்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவின்றது இங்கிலீஷ்ல இருக்காது. மெஜாரிட்டி ஆஃப் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வந்துட்டு இருக்காது. ஆங்கிலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. இல்ல தமிழ்ல கூட வந்துட்டு அந்த புதிய மொழிபெயர்ப்பு, அந்த கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அந்த கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன் அந்த டிசிவின்னு சொல்லுவோம். அந்த டிசிவி பைபிள்ல போய் பாருங்க, இங்க பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, மூவர் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஆவி, ஜலம், ரத்தம் அது மட்டும்தாங்க இருக்கும். சாட்சி எடுக்கிறவைகள் மூவை, ஆவி, ஜலம், ரத்தம் அப்படின்னு சொல்லிதான் எழுதப்பட்டிருக்குமே ஒழிய பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர் இது கோர்க்கப்பட்ட வசனம். இது கத்தோலிக்க சபையினால எராஸ்மஸ் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபையில இருந்த ஒரு பாதிரியார், அவர் தான் வந்துட்டு அந்த இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது இதுல கையில் எழுதின வசனம் தான் இந்த ஒரு வசனம். அதனாலதான் வந்துட்டு 1-2 டிரான்ஸ்லேஷன்ல பிராக்கெட்ல போட்டு எழுதியிருக்கும். பிராக்கெட்ல போட்டதெல்லாம் நம்ப முடியாது, இது வந்துட்டு கொஞ்சம் அம்பிகுவஸா இருப்பதுன்னு சொல்லி அர்த்தம். பட் அதன் பிறகு கிங் ஜேம்ஸ் பைபிள் எழுதின பிறகு நிறைய புதிய ஏற்பாடு பிரதிகள், இந்த பழைய பிரதிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. கிங் ஜேம்ஸ் எழுதுனா 1611, 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1611 தான் கிங் ஜேம்ஸ் வெளிவந்தது. பட் கிங் ஜேம்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப நிறைய புதிய ஏற்பாடு பிரதிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இருந்த கத்தோலிக்க பிரதியை வச்சு அவங்க எழுதிட்டாங்க. பட் கிங் ஜேம்ஸ் வெளியான பிறகு, அதன் பிறகு கடந்த 400 ஆண்டுகள்ல வந்துட்டு நிறைய அந்த பழைய வந்துட்டு அந்த ஏட்டுச்சுருள்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுக்குரிய இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எந்த மேனுஸ்கிரிப்ட்லயும் இந்த வசனம் வந்துட்டு இவ்வாறாக இல்லை. அதனால 1 யோவான் 5:7 வந்துட்டு பெருசா எடுத்துக்காதீங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இல்லாட்டினா தமிழ்ல பாக்குறதா இருந்தா டிசிவின்ற டிரான்ஸ்லேஷன்ல செக் பண்ணி பார்த்துக்குங்க. சோ இங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது தேவனுடைய 3 தன்மைகளை குறிப்பிடுவது. பட் ஆனா புதிய ஏற்பாட்டுல அநேக முறை பிதா அண்டு குமாரன் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். இது திருத்துவத்தை குறிப்பிடுவது அல்ல. திருத்துவத்தை குறிப்பிடுவதா இருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்தாவி வேணும். திருத்துவத்தை குறிப்பிடுவதா இருந்தா ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்தாவி வேணும். ஆனா இங்க மெஜாரிட்டி ஆஃப் வேர்சஸ்ல வந்துட்டு பரிசுத்தாவியை பத்தி எழுதப்படவே இல்லை. அப்படின்னா இது முதல்ல திருத்துவத்தை குறிப்பிடுகிற வசனங்கள் கிடையாது. 2வது காரியமா பிதாவையும் குமாரனையும் அவன் ஒருவராக பாவித்ததான் எழுதி இருக்கிறான் அப்படின்றத ஏற்கனவே வாசிச்சிட்டோம். கடைசியா ஒரு 2 வசனங்கள் பிதாவையும் குமாரனையும் அவன் ஒருவராக பாவித்ததான் எழுதி இருக்கிறான் அப்படின்றத வாசித்து இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், இங்க பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் வந்துட்டு பேசுறான். உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக, ஒருவராக பாவித்துதான் எழுதியிருக்கிறான். 2 பேரா இருந்தாக்க வழி நடத்துவார்களாக என்று எழுதியிருக்கணும். இங்க பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் என்பதை வந்துட்டு ஆணித்தரமா வழி நடத்துவாராக என்று சிங்குலர்ல தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களை வாசிப்போம். ரெண்டு தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 16. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். உங்களை ஸ்திரப்படுத்துவாராகன்னு சொல்லி ஒருவராக குறித்து எழுதுவது போலதான் எழுதியிருக்கான். பட் யாரு? 16வது வசனத்துல முதல் 3 வார்த்தைகள்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், அதே 16வது வசனத்துல கடைசி 3 வார்த்தைகள் நம்முடைய பிதாவாகிய தேவனும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக, ஒருவராக பாவித்துதான் இங்க வந்துட்டு எழுதியிருக்கிறான். அப்ப 1 தெசலோனிக்கர் 3:11, 2 தெசலோனிக்கர் 2:16, 17 இந்த 2 வசனங்கள்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பிதாவையும் குமாரனையும் ஒருவராக பாவித்துதான் பவுல் எழுதியிருக்கிறான். இதே மாதிரி 1 தெசலோனிக்கர் 4:14 சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தை குறித்து நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாரம் இந்த சிங்காசனத்தை குறித்து ரொம்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வந்துட்டு
அடுத்த வாரத்துல அந்த கர்த்தருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது அப்படின்றத குறித்து, அதற்கும் தேவன் ஒருவர் என்பதற்கு குறித்தும், பழைய ஏற்பாட்டுல சிங்காசனத்தை பத்தி எப்படி எப்படிலாம் எழுதியிருக்கிறாங்க, அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகிமை குறித்து நம்ம அடுத்த வாரம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். பட் இன்றைக்குமே நம்ம சிங்காசனத்தை பத்தி நம்ம படிச்சு பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 வந்துட்டு பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அதிலே ஒருவர் வீற்றிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, நான் பிதாவோட உட்கார்ந்து இருக்கிறேன்றாரு. நான் பார்க்கறது வந்துட்டு ஒருத்தரை தான் பார்க்க முடியுது. ஏன்னா தேவனுடைய தன்மையின் சுரூபமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்ன்றது பூலோகத்துல மட்டும் இல்லைங்க, பரலோகத்திலையும் பிதாவும் இயேசும் ஒருவராக தான் இருக்கிறார். அங்க பிதாவினுடைய சிங்காசனத்துலதான் இயேசு கிறிஸ்து அமர்ந்து இருக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 2 இடத்துல தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் என்ற முதல் வசனத்திலையும் 3வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்குது. சோ இந்த சிங்காசனத்தின் மகிமை பெரியது. நம்ம இதை குறித்து செப்பரேட்டா பைபிள் ஸ்டடியில வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ புதிய ஏற்பாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பவுல் வந்துட்டு எழுதி இருக்கிறானோ, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, இது ஒருவராக பாவித்துதான் எழுதியிருக்கிறான். இங்க திருத்துவத்துக்கு வேலையே கிடையாது. 2 நபர்களை குறித்து பேசல, கர்த்தருடைய 2 தன்மைகளை குறித்து பேசி இருக்கிறான் வந்துட்டு. அப்ப என்ன 2 தன்மைகள்? பிதாவாகிய தேவன் என்பது அவருடைய சிருஷ்டி கர்த்தருக்குரிய தன்மை, சர்வ வல்லமை உள்ள தன்மையை காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பது தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட அவருடைய மனுஷீக தன்மையும் அவருடைய சிலுவை மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் வந்துட்டு நம்ம விசுவாசிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. இதற்குரிய அடிப்படை வசனமே யோவான் 14:6 தான் வந்துட்டு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அன்றி பிதாவின் இடத்தில் சென்றடைய முடியாது என்பதற்காக தான் அப்போஸ்தலன் பவுல் அழுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பல இடத்துல எழுதியிருக்கிறோம். அப்படின்னா பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்பது ஒருவரை குறிப்பது என்பதை நம்ம இதன் மூலமா நான் வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். மற்றவர்களுக்கும் இதை விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மளை போன்ற சகோதர சகோதரர்களுக்கு இருக்கிறது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைய அந்த வசனங்களை வந்துட்டு அடிப்படையாக கொண்டு கர்த்தர் நமக்கு அடிப்படையில சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? சோ இன்னைக்கு கேட்ட வசனங்களை அடிப்படையாக கொண்டு நம்மிலே ஒருவர் ஒரு ஜெபம் செய்து இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். யாராவது ஒருத்தர் பிரேயர் பண்ணுங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே இந்த ஆன்லைன் பிரேயர்ல தேவனாய கர்த்தர் எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தாசனை கொண்டு ஆண்டவரே பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே அவர் மூலியமா எங்களோடு பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு பேசினார் ஆண்டவரே. இன்னும் நீங்கள் என்னை அறியவில்லையா? என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் மூலியமா அநேக இடத்திலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை காண்கிற போது பிதாவையும் என்னை காண்கிறவர்கள் என் பிதாவை காண்கிறார்கள் என்று சொன்ன கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அதரிசனமான தத்ரூபமா இருக்கிறீர் என்று ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடி மூலியமா நாங்கள் இந்த வசனத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலியமா எங்களுக்கு அதிக வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது கடைசி காலத்தின் செய்தியை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அதனால நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்ற வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாய் கேட்டு அந்த வார்த்தையை எங்கள் மனதிலே பதிய, எங்கள் இருதயமான பலகையிலே நாங்கள் பதிய வைத்து அந்த வார்த்தையின் பிறகு நாங்கள் நடக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சிறு பிள்ளைகள் அனைவரையும் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு இந்த இரவிலே நாங்கள் இந்த வார்த்தையின் பிறகு தியானித்து மறுபடியும் இந்த வார்த்தையை நாங்கள் இரவிலையும் எல்லா வார்த்தையும் தியானித்து ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் குடும்ப ஜெபத்திலே தரித்திருந்து அந்த வார்த்தையை கொண்டு எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அந்த வார்த்தையை
எங்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த தாசனை இப்பொழுது மூடி மறைத்து அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இன்னும் அநேக வசனங்கள் மூலியமா எங்களோடு பேசும்படியாக தேவனாய கர்த்தரை கெஞ்சி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise Lord, brothers and sisters. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Lord. Brother, நான் சாட்சி சொல்லணும் பிரதர். சொல்லுங்க. அந்தோனிமா சிஸ்டர் பேசுறேன். Praise Lord, sisters. பிரதர் கேக்குதா? நான் அந்தோனிமா சிஸ்டர் பேசுறேன். வாழ்த்துக்கள். நேரத்துல இயேசுவா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். ஆமா. சொல்லுங்க, சாட்சியா சொல்லுங்க. ஆமா பிரதர், நான் சாட்சி சொல்றேன். ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று ஏசப்பா வந்து மகளுக்கு அழகா அந்த கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்க. 8ஆம் தேதி தான் பாப்பா பிறந்தா. ஏசப்பாவுக்கு நன்றி. இன்னும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம். நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏசப்பா நிறைய காரியங்கள் வந்து பாப்பா கன்சீவ் ஆனும்போது நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் தேவனோட சபையில் நான் வந்து சாட்சி சொன்னேன். அப்போ வந்து எனக்கு ஏசப்பா வந்து நீங்கள் நம்ம இதே மாதிரி சாட்சி நான் சொல்லும்போது நான் முடிச்சுட்டு நான் ப்ரேயர் எல்லாம் பண்ணி முடித்த உடனே நான் பைபிளை எடுத்து படிக்கும்போதே ஏசப்பா எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. பிலிப்பியன் 4:2 வந்து அந்த ஏசப்பா வந்து எனக்கு அந்த வார்த்தையை வந்து ஒரே நிமிஷம் பிரதர் சொல்லிடுறேன். பிலிப்பியன் 4 ஒரே நிமிஷம். பிலிப்பியன் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கிற ஏரோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமேத்தையோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டு அந்த பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல ஏசப்பாவோட ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கு. அப்போ இந்த 2 பேரும் இது பண்ணோன்னே எனக்கு அந்த சிந்திக்கையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஏசப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்தாங்க. அப்போ நான் நினைச்சேன், ஏசப்பா நீங்க பெண் குழந்தைய தான் எனக்கு பேத்தி தான் கொடுக்குறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மனசுலயே தான் வச்சிருந்தேன். சரி ஏசப்பா, நான் ஏன்னா நமக்கு சரி ஏசப்பா, நான் பிறக்கும்போது நீங்க பெண் குழந்தை கொடுக்கும்போது நான் அதை சாட்சியா நான் சொல்றேன். நான் அதை கரெக்டா நான் வந்து அதை எழுதி வச்சிருந்தேன். என்னைக்குன்னா 21/12/23 வியாழக்கிழமை தேவன் என்னோட பேசுனதுன்னு சொல்லி நான் எழுதி வச்சிருந்தேன். அதை இன்னைக்கு சாட்சியா ஏசப்பா எனக்கு சொல்ல வச்ச தேவனுக்கு நன்றி. எல்லாரும் சபையாரா இன்னும் ஜெபிச்சுக்காங்க. அந்த குழந்தையும் பாப்பாவும் இன்னும் நல்லபடியா அவங்க வந்து நல்ல சுகபலத்தோட ஏசப்பாவோட உண்மையா சாட்சியா அந்த ஒரு பரிசுத்த சந்ததியா அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜெபிச்சுக்காங்க பிரதர். ஓகே, பிரைஸ் லார்ட். ஏசப்பாவுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஜீசஸ். பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம் அப்படின்றத வந்துட்டு ஆவியானவருடைய சித்தப்படி 2 குடும்பங்களை வந்துட்டு இணைத்து வைத்தார். இன்னைக்கு கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறாரு. தேவ பக்தி உள்ள சந்ததி வந்துட்டு பெற்றெடுக்கணும். சந்ததி வந்துருச்சு, பட் அது தேவ பக்தியா வளருவதற்கு இந்த 2 குடும்பங்களும் பிரயாசப்படணும். அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு நம்ம எல்லோருமே வந்துட்டு ஒரு ஜெபம் செய்வோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, எங்கள் அப்பா தந்தையை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி வணங்கி ஆசீர்வதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில சகோதரன் லியாண்டரையும் சகோதரி அனிஷாவையும் அந்த சிறு குழந்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, நீங்கள் இவர்கள் இருவரையும் வந்துட்டு கணவன் மனைவியா நீங்க இணைச்சு வச்சீங்கப்பா. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கணும்னு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. பிறந்த குழந்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தை வந்துட்டு சபையில நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறதப்பா. இந்த திருமணம் வந்துட்டு சபையில நல்லது ஒரு சாட்சியா இருப்பதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குழந்தை வளர வளர உண்மை குறித்த ஞானத்திலும் அறிவிலும் வந்துட்டு பிள்ளை வளரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தாயும் மகளும் ஆண்டவரே நல்லா ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு மகனாக லியாண்டர் இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரர் லியாண்டர் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 குடும்பங்களும் எல்லா விஷயத்திலும் ஒரு மனதோடு இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி வென்றாடுகிறேன். உடைய வருகை மட்டும் இந்த 2 குடும்பங்களும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்துல பரிசுத்தம் உள்ளவர்களா இருந்த ஆண்டவரே ஏக சிந்தையோட இருப்பதற்கு வந்துட்டு கிருபையை கொடுங்கப்பா. நீர்தாமை இவர்களை வந்துட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறும் கெஞ்சி வென்றாடுகிறேன். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். 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 பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? அல்லது யாராவது சாட்சிகளை ஷேர் பண்றீங்களா? ஓகே, இதுக்கு மேல பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். Praise the Lord. Amen. Praise the Lord.